பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 84 அதிகாரம் 3 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பலிபீட கண்டையில் அடைக்கலம் குருவிக்கும் வீடும் தகைவாளான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அதாவது சங்கீத தாபீது என் சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, அதாவது ஒரு சாதாரண அடைக்கலம் குருவி உம்முடைய ஆலயத்தில் வரும்போது அதுக்கு நீங்கள் பாதுகாக்கிறீங்க. அது ஒரு குஞ்சிக்கு உம்முடைய ஆலயத்தில் இடம் கொடுக்குறீங்க. உம்முடைய ஆலயத்துக்கு வருகிற அந்த குருவிக்கு நீங்கள் கைவிடுவதில்லை. நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கேன், நான் உம்முடைய ஆலயத்துக்கு நீங்கள் என்ன எப்படி கைவிடுவீங்க? என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க, என்னை நீங்கள் பாதுகாப்பின்னு சொல்லி அழகாக சங்கீத தாவீது சொல்கிறார். ஏன்னா சங்கீத தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் தேவனுடைய சமூகத்தை நாடுவார், தேவனுடைய ஆலயத்தை போய் நாடி தேடுவார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் துன்மார்க்கர் வீட்டில் 1000 நாள் நான் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்கணும். உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய வாசப்படி அண்டையில், அதாவது நீங்கள் உம்முடைய ஆலயத்தில் வாசப்படியில் ஓரத்தில் நான் உட்காருது, ஒரு நாள் உட்காருவது எனக்கு அவ்வளோ நல்லமா இருக்குது. ஏன்னா உம்முடைய சமூகம் எனக்கு அவ்வளோ இன்பமாக தருது. அதாவது இந்த சங்கீதம் 84 அதிகாரத்தில் 1 வசனம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தாவே, உம்மது வாசத்தில் எவ்வளோ இன்பமாக இருக்குது, உம்முடைய சமூகத்தில் எவ்வளோ இன்பமாக இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. உலகத்தில் கிடைக்காத சந்தோஷம் உம்முடைய சமூகத்தில் கிடைக்குதா ஆண்டவரே. நீங்கள் உம்முடைய சமூகத்தை நான் வரும்போது நீங்கள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அழகாக சங்கீத தாவீது சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நம்ம போகும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம நாடி வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், என்ன கவலைகள், என்ன பாடுகள் வந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அவருடைய ப்ரெசன்ஸில் நீங்கள் இருக்கும்போது, கர்த்தரை நீங்கள் துதித்து பாடும்போது, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அந்த இடத்துல கேட்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிடுங்க. ஏசப்பா அவங்க எல்லாவற்றையும் மாற்றி போடுவோம். ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிடும். ஒரு சாதாரண அடைக்கலம் குருவி கூட தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அதுக்கு பாதுகாப்பும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு இடமும் அந்த இடத்துல கிடைக்குது. நம்ம ஆண்டுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சாயின்படி அவர் ரூபத்தின்படி நம்ம பிறந்திருக்கோம். நம்ம ஆண்டுடைய சாயப்படி நம்ம ரூபத்தின்படி இருக்கோம். அப்படிங்கும் போது ஏசப்பா நம்மளை எப்படி கைவிடுவார்? நீங்கள் ஒன்று நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது அவர் சமூகத்தை நாடி வாஞ்சிங்க, அவர் சமூகத்துக்கு போங்க. அவர் சமூகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா தேவனுடைய சமூகம் அவ்வளோ இன்பமாக இருக்குது. அதான் சங்கீத தாவீது சொல்கிறாரு, அதாவது 1000 நாள் நான் துன்மார்க்க வீட்டில் எனக்கு என்ன தான் இன்பம் கிடைச்சாலே, என்ன தான் சந்தோஷம் கிடைச்சாலா, எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் வந்தால், ஒரு நாள் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது மோசையும் அதான் சொல்கிறாரு, அதாவது பார்வோன் வீட்டில் போய் மோசை இருக்கிறாரு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து விடுவிக்கணும். ஆனால் மோசை சொல்கிறாரு, அதாவது நான் பார்வோன் அரண்மையில் நான் இன்பமாக நான் வாழ்ந்ததை விட ஜனங்களுக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் நான் துன்பத்தை அனுபவிச்சு அவங்க கூட நான் பாட அனுபவிச்சு இருப்பது எனக்கு நல்லமா இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் அப்போஸ்தலர் பவுல் அப்படி தான் இருந்தார். கிறிஸ்துவ அறியாமைனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படி இருந்தார். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பேர் கிறிஸ்துவுக்குள்ள அவ்வளோ வைராக்கியமாக ஐசப்பமலை அவ்வளோ அன்பு கொண்டார். ஏன்னா ஏசப்போட அன்பு ஒவ்வொரு மனுஷனும் இருக்கும். நீங்கள் ஒன்று கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஆலயத்துக்கு போகாமல் இருக்காதீங்க. நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒருபோதும் கைவிடுமா. சங்கீதாவது எப்போவுமே ஆலயத்துக்கு போவார். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தாரு, உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென்.